குட்டிச்சாத்தான்ல 390 வகையான குட்டிச்சாத்தான்கள் உண்டு. இந்த சாத்தான்மார்களுக்கெல்லாம் பெரியவங்க தான் சோட்டானிக்கர பகவதி. ஒரு பொம்மைக்குள்ளேயோ ஒரு கல்லுக்குள்ளேயோ தன்னுடைய வளையடந்தோளுக்குள்ளேயோ புரியுதாமா அப்படி வசியப்படுத்தி வச்சுக்குவாங்க. வசியப்படுத்தும் போது சில சத்தியங்களை வாங்குவாங்க. நான் சாகும் வரையில என்னுடன் இருந்து நான் சொல்லக்கூடிய சில பணிகளை நீங்கள் செய்யணும். ஆர்டர்லாம் போடக்கூடாது. ஆர்டர் போட மாட்டாங்க. பணிவாக கேட்டு தன்னுடன் அதை வச்சிருந்து சில பணிகளை செய்ய வைப்பாங்க. ஏவி விடுவாங்க. எப்படி ஏவி விடுவாங்கன்னா படையல் முறைகள் போட்டு பலி பூஜைகளை செஞ்சு ரத்தம் கொடுத்தா நெல் பொறி கொடுத்தா குட்டிச்சாத்தான்மார்கள் வேலை செய்யும். பல வகையான காட்டேரிகள் உண்டு. ரத்த காட்டேரிக்கு ரத்தத்தை கொடுத்து ஏவி விட்டு தீய வேலைகள் செய்ய வைப்பாங்க. அதுக்கு உண்டான மூல பீஜ மந்திரங்களை சொல்றதுனால அந்த அம்மா அவங்களுக்கு கட்டுப்பட்டு அந்த உதரத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்லக்கூடிய வேலையை பணியை போய் செஞ்சுட்டு வருவாங்க. எங்களுக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய உதிரப்போக்கு காலத்தில் வரக்கூடிய அந்த உதிரத்தை பெருக்கி எடுத்து இந்த வசிய மருந்தில் கலந்து ஒரு ஆணுக்கு உள்ள கொடுக்கணும். ஆண் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்தில் அவருடைய விந்துவை கலந்து அந்த பெண்ணுக்கு உள்ளுக்கு கொடுத்தா அந்த பெண்ணாகப்பட்டவங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. ஐயா, இந்த பில்லி சூனியம் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தருடைய வளர்ச்சி பிடிக்காம தான் பண்ணுறது. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி பிடிக்காமல் இன்னொருத்தரை செய்யக்கூடிய தான் பில்லி சூன்யம் ஏவல் செய்வன. கை கால் முடமாகிடணும், குடும்பம் பிரிஞ்சு போகணும்னு பல வகையில் செஞ்சு வைக்கிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் செய்கிறது யாருன்னு பார்த்தோன்னா வெளியாட்களை விட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தான் பெரும்பாலும் செய்வனே சூன்யம் பில்லிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஐயா, உங்ககிட்ட அதிகமாக இந்த விஷயத்துக்கு வசியம் பண்ணுங்க, இந்த விஷயத்துக்காக பில்லி சூனியம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பாங்கல்ல, எந்த விஷயத்துக்காக அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க? அதிகமாக வசியங்களை கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 2வது கணவருக்கு பண்ணி கொடுங்க, 2வது மனைவிக்கு கொடுங்க, அடுத்தவனுடைய மனைவி அடுத்தவனுடைய கணவனுக்கு அப்படி ஆசைப்பட்டு வரவங்க தான் இன்றைக்கி பெரும்பாலான வருவங்க. புரியுதாமா? காதலர்கள் பார்த்தீங்கன்னா இளம் வயதில் இருக்கிற லவ்வர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்ச பேர் தான் வராங்க. புரியுதாமா? பெரும்பாலும் வர்றதுக்கு அடுத்தவனுடைய தொழிலை அழிக்கணும், வியாபாரம் இருக்கக்கூடாது, அவன் முடமாயி இருக்கணும், அவன் இல்லட நிம்மதி இருக்கக்கூடாது, இப்படி அவன் விபத்தில் ஏற்படணும், பைத்தியம் பிடிச்சி போகணும்னு பல வகையில் செய்வனை செய்கிறதுக்கும் எங்ககிட்ட நாடி வர்றது உண்டு. புரியுதாமா? நாங்கள் பண்ணுறது உண்டு. எப்படி பண்ணுறது உண்டுனாக்கா பாதிக்கப்பட்டவங்க வருவாங்க, அவங்கள இருக்கக்கூடிய நாங்கள் பிணியை அப்புறப்படுத்துவோம். ஒரு சிலர் கேட்குறது உண்டு, எனக்கு செஞ்சவனுக்கே அதை திருப்பி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது செஞ்சவங்களுக்கே நாங்கள் திருப்பி விடுவோம். ஏன் அதை திருப்பி விடுவோன்னா அவன் திருப்பி விட்ட பிறகு அவன் அதில் பாதிக்கப்படுவான். அப்போ தான் மீண்டும் போய் யாருக்கும் அவன் செய்வனையோ மாந்திரிகமோ செஞ்சு கஷ்டத்துக்கு உள்ளாக்க மாட்டான். அதனால் நாங்கள் திருப்பி விட்டு அவனை துன்பத்துக்கு ஆளாக்குறதும் உண்டு. ஐயா, இப்போ நீங்கள் கணவன் மனைவிக்கு வசியம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு அது வாழ்நாள் முழுக்க இருக்குமா, இல்லை அவங்க பாதியிலேயே திரும்பியும் அவங்க பழைய மாதிரி போயிடுவாங்களா? நாங்கள் வசியம் பண்ணி கொடுக்கும் பொழுதே சொல்லிவிடுவோம், 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இது வரைக்கும் தான்ப்பா நீடிக்கும், இதன் மேலே இந்த வசிய கட்டு உங்களுக்கு உடஞ்சிடும், இறுதி வரையிலெல்லாம் நீங்கள் சாகும் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு ஒரு வசியம் பண்ணி கொடுக்குறோம், அது நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒரு போலியான விஷயம், பொய்யான ஒரு விஷயம். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே வசியம் நிற்கும். ஐயா, குட்டிச்சாத்தானை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் சும்மா அதை படத்தில் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். அவங்க என்ன, அந்த குட்டிச்சாத்தான் என்ன பண்ணும், கொஞ்சம் அதை பற்றி சொல்ல முடியுமா? குட்டிச்சாத்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுமாய குட்டிச்சாத்தான், சிவபுத்திரன், விஷ்ணுவுடைய தோற்றம் உடையவர் தான் விஷ்ணுமாய குட்டிச்சாத்தான். அவர் பார்த்தீங்கன்னா எரும மாடு வாகனத்து மேலே அமர்ந்து கொண்டு இருப்பார். குட்டிச்சாத்தானில் 390 வகையான குட்டிச்சாத்தான்கள் உண்டு. இந்த சாத்தான்மார்களுக்கெல்லாம் பெரியவங்க தான் சோட்டானிக்கர பகவதி, திருப்பதி ஏழுமலையான். இவங்க 2 பேருடைய பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் இந்த குட்டிச்சாத்தான்மார்கள். எந்த விதமான வேலை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா குட்டிச்சாத்தான்கள் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். ஒரு பொருளை திருடி வந்து கொடுன்னு சொன்னாலும் கொடுக்கக்கூடிய சாத்தான்மார்களும் உண்டு. ஒரு விதமான குட்டிச்சாத்தான்களை தன் வசப்படுத்துவாங்க. இப்படி வசப்படுத்துவாங்கன்னா ஜாமத்தில், அர்த்த ஜாமத்தில், விடியற் காலையில். யார் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்கன்னு சொல்றீங்க? மாந்திரிகருக்கு மட்டுமே குட்டிச்சாத்தான்கள் கட்டுப்படும், மற்றவங்களுக்கு கட்டுப்படாது. ஏன் அவங்களுக்கு கட்டுப்படனா ஒரு குருமார்கள் கிட்ட இருந்து மூல மந்திரங்களை வாங்கி முறையாக அந்த பூஜைகளை மேற்கொண்டு ஒரு பொம்மைக்குள்ளேயோ ஒரு கல்லுக்குள்ளேயோ தன்னுடைய வளையடந்தோளுக்குள்ளேயோ புரியுதாமா அப்படி வசியப்படுத்தி வச்சுக்குவாங்க. வசியப்படுத்தும் போது சில சத்தியங்களை வாங்குவாங்க. நான் சாகும் வரையில் என்னுடன் இருந்து நான் சொல்லக்கூடிய சில பணிகளை நீங்கள் செய்யணும். ஆர்டர்லாம் போடக்கூடாது. ஆர்டர் போட மாட்டாங்க. பணிவாக கேட்டு தன்னுடன் அதை வச்சிருந்து சில பணிகளை செய்ய வைப்பாங்க.
ஏவி விடுவாங்க. எப்படி ஏவி விடுவாங்கன்னா, படையல் முறைகள் போட்டு பலி பூஜைகளை செஞ்சு ரத்தம் கொடுத்தா, நெல் பொறி கொடுத்தா குட்டிச்சாத்தான்மார்கள் வேலை செய்யும். அந்த நெல் பொரிக்கும் ரத்தத்தையும் அவங்க சாப்பிட்டுட்டு ஏவி ஏவி விடுறவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு விபத்து ஏற்படுத்து அப்படின்னு சொன்னால் விபத்து ஏற்படுத்தும். தற்கொலை பண்ணிக்க வைக்கன்னா தற்கொலை பண்ணிக்க வைக்கும். தூக்கு போட்டுக்க வைக்கன்னா தூக்கு போட்டுக்க வைக்கும். பலவிதமான ரூபத்தில் போய் அது தொந்தரவு கொடுக்கும். இப்படி தான் ஏவல் செய்கிறது உண்டு. ஏவல் பார்த்தீங்கன்னா குட்டிச்சாத்தான் ஏவல் என்பது வேற, துர் ஆத்மாக்கள் ஏவல்ன்றது வேற. ஐயா நல்லதும் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. நல்லதுன்னா என்னென்ன பண்ணுவாங்க? நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கருங்குட்டி சாத்தான்னு ஒரு சாத்தான் இருக்குது. அந்த சாத்தானை வச்சு நம்ம நல்லது பல விதமாக பண்ணலாம். செய்வனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்கள இந்த குட்டிச்சாத்தானுக்கு பூஜைப்பட்டு அந்த பூஜையின் மூலயமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வனையை கரு அறுத்து நாங்கள் எடுப்போம். பல நன்மைகளும் செய்யலாம், தீமைகளும் செய்யலாம். ஐயா இப்போ பேய்னா வந்துட்டு மனுஷங்க இறந்து தான் பேய் ஆவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப குட்டிச்சாத்தான் அப்படிங்கிறவங்க யாரு? குட்டிச்சாத்தான் என்பது ஆதியில் வாழ்ந்தவங்க, புரியுதாமா? அவ சிவபுத்திரனாக இருந்தவங்க. அவங்களும் மனுஷங்க தான் சொல்றீங்களா? மனுஷங்க இல்லை, அவங்க தெய்வ பிறவி, புரியுதாமா? அவங்க மானிடர்கள் அல்ல. 400 பேர்கள் இருந்தது. 400 பேரில் ஒரு போரில் 10 பேர் இறந்துட்டாங்க. மீதம் உள்ளது 390 வகையான குட்டிச்சாத்தான்கள் இருக்குது. அவங்க மனிதர்கள் அல்ல, தெய்வம், புரியுதாமா? சாத்தான் என்று சொன்னதுனால அது துர்சக்தி அல்ல. நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு சிலருக்கு இன்னலை கொடுக்க சொல்லி மாதிரிகள் தான் அதை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களே தவிர அது கெட்ட சக்தி அல்ல. இன்றைக்கும் கேரள மாநிலத்தில் அதை தெய்வமாக வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. நாங்களும் அதை தெய்வமாக வழிபாடு செய்கிறோம். அதை வச்சு இன்றைக்கி பெரும்பாலும் தீமையை தான் செய்கிறாங்களே தவிர நன்மையை செய்கிறது இல்லை. குட்டிச்சாத்தான தெய்வமாக வச்சு வழிபடுற கோவில் இருக்குது, உண்டு. கேரள மாநிலத்தில் என்றைக்கும் உண்டு. நாங்களும் அதை தெய்வமாக தான் வழிபாடுறோம். நாங்கள் நல்லதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறோம், கெட்டதுக்கு உபயோகப்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. ஐயா இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ரத்த காட்டேரி அப்படின்னு ஒன்று உண்மையிலே இருக்காங்க ஐயா? உண்டுமா. காட்டேரியில் பார்த்தீங்கன்னாக்கா முனீஸ்வரனுடைய மனைவி தான் காட்டேரி அம்மன், எரிச்சி காட்டேரி அம்மன். இரத்த காட்டேரி, பவள காட்டேரி, பாதாள காட்டேரி, ஆகாச காட்டேரி, பல வகையான காட்டேரிகள் உண்டு. இரத்த காட்டேரிக்கு ரத்தத்தை கொடுத்து ஏவி விட்டு தீய வேலைகள் செய்ய வைப்பாங்க. அதுக்கு உண்டான மூல பீஜ மந்திரங்களை சொல்கிறதுனால அந்த அம்மா அவங்களுக்கு கட்டுப்பட்டு, அந்த உதரத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்லக்கூடிய வேலையை பணியை போய் செஞ்சுட்டு வருவாங்க. காட்டேரி உண்டு, ரத்த காட்டேரி உண்டு, எரிச்சி காட்டேரியும் உண்டு. ஐயா இப்போ வசியம் பண்ணுறீங்க இல்லைங்க ஐயா, அது வந்துட்டு எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகுமா, இல்லை இவங்களுக்குலாம் வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்ட்டு யாருக்காவது இருக்காங்க ஐயா? சிலரை வசியப்படுத்த முடியாதுமா. எப்பேற்பட்ட மாந்திரிகராக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்களையும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களையும் எப்பேற்பட்ட தாத்தனுக்கு தாத்தனாக இருக்கக்கூடிய மாந்திரிகனால கூட வசியப்படுத்த முடியாது. அவங்களுக்கு அப்படி என்ன சிறப்புங்க ஐயா? அவங்களுடைய பிறப்பே அதுதான். பிறப்பின் ரகசியமே அந்த சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்கள வசியப்படுத்த முடியாது. அவங்க அபரிவிதமான சக்தியில பிறந்தவங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்தில் உள்ளவங்களை நம்ம வசியப்படுத்த முடியாது. சிம்ம லக்னத்தில் உள்ளவங்களுக்கு செய்வன செஞ்சாலும் பலிக்காது. அதுக்கு செய்யணும்னா காலம் நேரம் ஜாமங்கள் பச்சி பார்த்து அவங்களுக்கு தீமையை செய்யணும்னாலும் ஏவல்களை ஏவி விட்டு நம்ம செய்யலாம். ஏவல்களை ஏவி விட்டு வசியமும் படுத்தலாம். அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு எந்த ஆபத்துமே வராதுன்னு சொல்றீங்களா? எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் சொல்ல. அவங்கள வசியப்படுத்த முடியாது, மாந்திரிகத்தால் தாக்க முடியாது. ஆபத்துக்கள், விபத்துக்கள், நேர காலங்கள் அவங்களுக்கு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும். ஐயா நீங்கள் பேசும்போது விஷ்ணுமாய குட்டிச்சாத்தான்னு ஒரு நேம் சொன்னீங்க, அது அப்படின்னா என்னங்க ஐயா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிவபுத்திரன் தான் விஷ்ணுமாய குட்டிச்சாத்தான். இந்த குட்டிச்சாத்தான் பார்த்தீங்கன்னாக்கா 390 குட்டிச்சாத்தானுக்கும் மூத்தவர் தான் இந்த விஷ்ணுமாயா. விஷ்ணுடைய அம்சம் கொண்டு இருக்கிறதுனால இவருடைய விஷ்ணுமாயா அப்படின்ற ஒரு திருநாமம் இவருக்கு காலந்தொட்டு வருது. பார்த்தீங்கன்னாக்கா சோட்டானிக்கார பகவதிக்கு சேவக செய்யக்கூடிய சேவகனாக இருக்கக்கூடியவர் தான் இந்த விஷ்ணுமாய குட்டிச்சாத்தான். இவரை வச்சு தீமையெல்லாம் செய்ய முடியாது, கெட்டது செய்ய முடியாது. கெட்டதுக்கு இவர் கட்டுப்பட மாட்டார், நன்மைக்கு மட்டுமே கட்டுப்படுவார், நன்மைக்கு மட்டுமே வழிவகுத்து நம்மளுக்கு வாழ்வளிப்பார். இவர் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் இவருக்கு தனி பூஜைகள் உண்டு. மது வைப்பாங்க, முட்டை வைப்பாங்க, சிக்கன் வைப்பாங்க, கவுச்சி படையல் இட்டு பழி பூஜைகள் இட்டு இவருக்கு பூஜைகள் எல்லாம் செய்கிறது உண்டு. ஐயா ஒருத்தரை வசியம் மருந்து வச்சு என்ன மாதிரியெல்லாம் வசியப்படுத்துவீங்க? ஒருத்தரை வசியப்படுத்துறதுக்கு பல வகைகள் இருக்குதுமா. வசிய பூஜைகள் முறையில் நம்ம வசியப்படுத்தலாம், வசிய மருந்து மூலியமாகவும் வசியப்படுத்தலாம். தொடு வசியம் உண்டு, தொடாத வசியங்கள் உண்டு. தொடு வசியம்னா மருந்து கொடுக்கறது, மை கொடுக்கறது, கொடுக்கக்கூடிய பொருளை போயிட்டு அவங்க மேலே தடவுறது, தூவி விடுறது. இது தொடு வசியம். இது ஒரு வகையான வசியம். தொடாத வசியம் பார்த்தீங்கன்னா ஃபூட்டோவை வச்சு, முடியை வச்சு, துணியை வச்சு ஏவல்கள் மூலியமாக ஏவலை அனுப்பி அவங்கள வசியப்படுத்துகிற பூஜைகளும் உண்டு.
இந்த வசிய மருந்து வச்சு வசியப்படுத்துறது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் இது பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தும் பார்த்தீங்கன்னாக்கா, மூலிகை முறையில் செய்யக்கூடிய வசிய மருந்து அவங்க உள்ளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படுத்தாது. புரியுதுங்களாம்மா? அது ஏன் பாதிப்பு ஏற்படுதோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இயற்கை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய மூலிகை பொருட்கள், அதனுடைய வேறு சமூலம் இதை கொண்டு அரைச்சி பொடி பண்ணி பூஜையில் வைக்கணும். எப்படி பூஜையில் வைப்போனா, யார் வந்து யாருக்கு கொடுக்க போகிறாங்களோ அவங்களுடைய பேரை வச்சு பூஜை பண்ணி கொடுத்தால் மட்டுமே அந்த மருந்து வேலை செய்யும். சும்மா நானும் கொண்டு வந்து கொடுக்குறேன், இதை போய் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நடக்காது. இன்னாருக்கு இன்னார் வசியமாகணும்னு சொல்லி நாங்கள் பூஜை பண்ணி கொடுப்போம். ஒரு கணவனுக்கு மனைவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய உதிரத்தை கலந்து தான் உள்ளுக்கு கொடுக்கணும். பெண்களுக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய உதிரப்போக்கு காலத்தில் வரக்கூடிய அந்த உதிரத்தை பெருக்கி எடுத்து அந்த வசிய மருந்தில் கலந்து ஒரு ஆணுக்கு உள்ளே கொடுக்கணும். ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்தில் அவருடைய விந்துவை கலந்து அந்த பெண்ணுக்கு உள்ளுக்கு கொடுத்தா அந்த பெண்ணாகப்பட்டவங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. விஷ ஜந்துவில் எடுக்கக்கூடிய வசிய மருந்துகள், எரியக்கூடிய பணத்திலிருந்து எடுக்கக்கூடிய மை, இந்த வசிய மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் பாதிப்புகள் ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தும் பார்த்தீங்கன்னா, வயிறு உபசமாகிடும், புளிச்ச ஏப்பமாக வரும், வயிறு கல் போல் ஆகிடும். புரியுதம்மா? ப்ரெக்னென்ட் லேடிக்கு எப்படி இருக்கும் வயிறோ அந்த போல் அவங்களுடைய வயிறு மாறிடும். அவங்களுடைய கணையத்துக்கு கீழே, இந்த விலா எலும்புக்கு கீழே அந்த மருந்தாகப்பட்டது போய் சிட்டம் கட்டி நின்றுடும். அந்த விஷ ஜந்துக்கள் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மைகள்லாம் அவங்க உடம்புல கலக்கக்கூடிய அவங்களுடைய கண்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் மாறிடும். இந்த போல் பாதிப்புக்குள்ளாகி நாளைக்கு அவங்க இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த போல் மருந்தெல்லாம் உள்ளுக்கு கொடுக்கக்கூடாது. மூலிகை பொருளில் கொடுக்கக்கூடிய மருந்துகளை மட்டுமே உள்ளுக்கு கொடுக்கணும். அது பாதிப்புகள் ஏற்படுத்தும்.